السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலான் மாதத்தில் 5வது நாளில் வழமையாக தமிழ் இஸ்லாஹி சென்டர் ஏற்பாடு செய்த இந்த ரமலான் நிகழ்ச்சியிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து நான்கு நாட்கள் மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்களால் பல முக்கியமான தலைப்புகளில் மிகவும் அறிவுபூர்வமான, மிக ஆழமான பல மார்க்க தலைப்புகளில் விளக்கங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த அமர்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் இந்த சபையை நோக்கி வரும்போதெல்லாம் நாம் ஹைறுகளை நோக்கி அல்லாஹு தஆலா நம்மை வழிநடத்துகிறான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. இல்மை, அறிவை தேடி யார் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறாரோ, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறாரோ, அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கான பாதையில் அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்துகிறான். அறிவுக்காக நாம் செய்கிற முயற்சி சொர்க்கத்துக்காக, அதை அடைவதற்காக அல்லாஹ் நமக்கு இலகுபடுத்தி விடுகிறான் என்ற நபிமொழிக்கேற்ப இந்த ரமலானுடைய இந்த காலங்களில் இது போன்ற இல்முடைய, அறிவுடைய இந்த மஜ்லிஸில், சபையில் உட்கார்றது மிகப்பெரிய ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக, இந்த மாதம் அல் குர்ஆனுடைய மாதம். அடிக்கடி இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை மிக தெளிவாகவும் அது காட்டிவிடுகிறது. வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அது பிரித்தறிவித்து விடுகிறது என்று அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய இந்த மாதத்தின் மகத்துவத்தை சொல்கிற போது இந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கி இருக்கிறது என்பதை சிறப்பாக சொல்கிறான். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், எனவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யசும்ஹு, அதிலே அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் இந்த மாதத்தில் முடியுமான வரையும் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற தலைப்பு என்னண்டா அல் ஆஃபியா. நாம் தமிழ்லையும் இந்த சொல்லு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை நான் நிறைய கேட்டிக்கிறேன். இந்த கீழக்கரை ராமநாதபுரத்துல எல்லாம் இது சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் கேட்பாங்களா, ஆஃபியத் ஆகிக்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஆஃபியத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃபியா, அரபுல ஆஃபியான்னு சொல்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை தெரியறதுல நமக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம யோசிக்கப்படாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதை சஹாபாக்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்கணும். இப்போ நம்ம தலைப்பில் ஆஃபியத்துக்கு அரபுல தமிழில் என்ன போடுறேன்னு யோசித்து பார்த்தோம். எந்த சொல்லுமே சூட்டபிளாக இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நெருக்கமான ஒரு சொல்லாக ஆரோக்கியம் அப்படின்னு நாங்கள் மொழிபெயர்த்தோம். ஆனால் ஆரோக்கியம் அப்படின்றத நாம் தமிழ்லையும் முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம்னு நம்ம எதை சொல்கிறோம்டா, ஒரு ஆள் நோய் இல்லாமல் இருந்தால் மாஷா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். நோய்க்கு எதிரான ஒரு சொல்லாக நாம் ஆரோக்கியத்தை பயன்படுத்துவோம், ஷிஃபான்ற மாதிரி. இதே மாதிரி இந்த ஆரோக்கியம் என்ற சொல்ல நாங்கள் சில கோளாறான நிலையில் இல்லை, அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லதுக்கு எப்படி, அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக நமக்கு தெரியலைன்னு சொல்லுவோம். அந்த கூட்டம் எனக்கு என்னமோ ஒரு ஆரோக்கியமாக படலைன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ இது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இதில் நிறைய பிரச்சனை இருக்குது,
இதை விட்டுருந்தா நல்லோம், சலாமத்தாக இருக்கும், ஒரு ஈடேற்றமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் என்ற அர்த்தத்திலையும் ஆரோக்கியம் பயன்படுத்தப்படும். இப்போ நாம் தமிழில் நம்ம ஆட்க இந்த அரபு சொல்ல போட்டு விசாரிக்கிறேன்னா எப்படி ஆஃபியத்தாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் அவங்க என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா உடல் ரீதியான நலத்தையும் அவங்க விசாரிக்கிறாங்க. உள ரீதியாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, குடும்பமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, தொழிலெல்லாம் எப்படி போகுது, வீட்டிலெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, ஒரே வார்த்தை நல்லா நீங்கள் எல்லாம் ஆஃபியத்தாக இருக்கிறீங்களான்னு கேட்பான். இது எல்லாமே இந்த சொல்லுக்குள்ளே வரும். ஆனால் நமக்கு என்னது, இந்த அரபுல இந்த சொல்லு எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, இந்த ஆஃபியத் என்பதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் போது இவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் இதுக்குள்ள மறைந்திருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்மளோட நிறைய சகோதரர்களுக்கு இதை பற்றி தெரியும். புதுசாக நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுன்றதில்லை, இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும். ரமலானில் நாங்கள் தெரிஞ்ச விஷயத்தை தான் என்ன செய்கிறோம், திரும்பி திரும்பி நாங்கள் மீட்டுக்கிட்டோம். அப்போ அந்த வகையில் பொதுவாக நாங்கள் முதலாவது எடுத்துக்கிட்டால் இந்த ஆஃபியத், ஒரு மனிதன் முதலாவது நாங்கள் உடல் ரீதியாக சொல்லுவோமே, ஒரு மனிதன் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் ஆரோக்கியம் அந்த ஆஃபியத்துன்னு சொல்லலாம். நான் ஆஃபியத்தாக இருக்கிறேன்டா என்னது, நிறைந்த கருத்து இருந்தாலும் உடல் ரீதியாக எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ சில நேரங்களில் உடல் ரீதியான ஆரோக்கியத்தை விட அவனோட வாழ்க்கையில் உள்ள ஆரோக்கியமான நிலையை வச்சு கண் தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் சோமா இருக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன்ப்பான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கண்ணே தெரியலப்பா என்ன நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது. காலையில் போய் குட் மார்னிங்னு சொல்கிறோம், ஆனால் நிறைய பேருக்கு அது பேட் மார்னிங்காக தான் இருக்கும். ஆனால் சும்மா சொல்லுவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க உண்மையிலே. அப்போ ஆரோக்கியம் உடல் ரீதியாக இருந்தாலும் மனுஷ வாழ்க்கையில் உள்ள அவனோட அசௌகரியமற்ற சூழ்நிலைன்னு சொல்லலாம். தமிழில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைமையில் மனுஷன் வாழ்கிற அந்த நிலைமைக்கு சொல்லப்படும். அப்போ உடல் ரீதியாக நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதா இருந்தாலும் அல்லது வாழ்க்கையினுடைய அந்த அசௌகரியமற்ற அந்த நிலைமையாக இருந்தாலும் அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவானா இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், நிஅமத்தானி, இரண்டு நிஅமத்துகள் இருக்கிறது, ரெண்டு அருட்கொடைகள் இருக்கிறது, மக்பூனுன் அலைஹிமா கஸீரும் மினன் நாஸ். இந்த ரெண்டு நிஅமத்துகளை பயன்படுத்துகிற விஷயத்தில் மனிதர்களில் நிறைய பேர் அதில் ஏமாந்துடுறாங்க, அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க இல்லை. அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம், ஒன்று அந்த நிஅமத்து எவ்வளோ மகத்தானது என்பது, இரண்டாவது அந்த நிஅமத்தை பயன்படுத்துறதுல நாங்கள் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம்ன்றது, நாங்கள் அதை பயன்படுத்துறத எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்றது. ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸிஹா. சிஹத்னா என்ன, விசாரத்து சிஹா ஆரோக்கியம், அப்படிதானே. சிஹாண்டா மரதுக்கு எதிரானது, நோய் இல்லாமல் வாழ்றது, அந்த சிஹா, இந்த ஆஃபியத் அல்ல. அஸ்ஸிஹத்து வல் ஃபராக்னா ஓய்வு நேரம். அப்போ மனிதனுக்கு சிஹா ஆரோக்கியமாக அவன் வாழ்வதும் மனிதனுக்கு ஓய்வு கிடைப்பதும் மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு அருள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை சரியாக பயன்படுத்த தவறி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத்து தான் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற ஆரோக்கியம். அது உடல் ரீதியாக நோய் இல்லாமல் சில காலங்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த ஆரோக்கியமான காலங்களில் மனிதனுக்கு அந்த மனிதன் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலி வச்சுக்கான். இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற காலம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, 7 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. எந்த நிழலும் இருக்காது மஹ்ஷர் மைதானத்தில். ஹதீஸில் படிச்சிருப்பீங்க, துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி க மிக்தாரி மீல், ஒரு மீல் அளவுக்கு சூரியன் பனிச்சு அல்லாஹு தாலா வச்சிருப்பான். இந்த மீலுண்டா என்னன்றதுல ஹதீஸில் கருத்து, அதாவது அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மீல் அளவுக்குன்னு சொன்னாங்க. இந்த மீல்ன்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அல் மீல் அல்லதி துக்தஹலு பிஹில் ஐன், கண்ணுக்கு சுருமா போகிறது மட்டும் குச்சிக்கும் மீல்னு சொல்றது, அல்லது மஷாஃபத்தல் அர்த், பூமியில் ஒரு மைல் தூரமா இல்லை குச்சி வசரத்தில் யாரு தெரியல. ரசூலுல்லாஹ் மீல் அளவுக்கு சூரியன் பணிக்கப்படும் சொன்னாங்க. பொங்கலாய்க்கிற நேரத்தில் வெயில்ல வெள்ளத்தில் மக்கள் அந்த வியர்வையின் வெள்ளத்திலே அங்கலாய்க்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுக்கிறான். அதில் முதலாவது நஃபர் இமாமுன் ஆதிலுன், நேர்மையான
ஒரு ஆட்சியாளர். அதே மாதிரி வஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாவுக்கு வழிபடுவதிலே தனது வாழ்நாளை ஈடுபடுத்தி கொண்ட வாலிபன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இந்த ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு அல்லாஹ் தர பிரைஸ் என்ன தெரியுமா? அவனுடைய அந்த அரசில் எந்த நிழலும் கிடைக்க முடியாத நேரத்தில், மக்கள் நிழல் தேடி அங்கலாய்க்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த இடத்துல உங்களுக்கு அழகான ஒரு தங்குமிடம் தாரான், பாதுகாப்பு தாரான். அப்படின்னு சொன்னால் உங்களது ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்துவதிலே தான் மறுமையின் மகத்தான வெற்றி இருக்கு. மனிதர்களில் நிறைய பேர் ஆரோக்கியமான நேரத்தில் மார்க்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை, தொழுகையில் அவங்க ஆர்வம் காட்டுறதில்லை, கல்வியில் அவங்க ஆர்வம் காட்டுறதில்லை, மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுல ஆர்வம் காட்டுறதில்லை, பெரும்பாலும் அல்லாஹ் நாடிய நல்ல மனிதர்களை தவிர. அப்போ அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தாக இந்த ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான்றதை நாங்கள் பார்க்கணும். அது ஆஃபியான்னு சொல்லி நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது நமது நேரங்களை நம்ம சரியான முறையில் அதை நெறிப்படுத்துவது அல்லது பயன்படுத்துவது, அந்த நேரத்தின் மூலம் நாங்கள் நன்மை அடைஞ்சு கொள்றதுலையும் மனிதர்களில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, டைம் கிடைச்ச உடனே இந்த ஃபேஸ்புக்கில், இந்த வாட்ஸ்அப்பில், இந்த இன்ஸ்டாகிராமில், இந்த டிக்டாக்ல தப்பில்லை. நாங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அல்லது நமக்கு தேவையான விஷயங்கள் அல்லது உலக ரீதியான நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அல்லது சமுதாயத்துக்கு பிரயோசனப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோம்னா அது நமக்கு ஹைரானது. ஆனால் இன்றைக்கு என்னத்துக்கு தான் உட்கார்ந்துட்டிருக்கிறாங்க 2 மணித்தியால என்ன இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றுமில்லை, சும்மா அப்படியே வீடியோ ஓட விட்டுக்கிட்டே இருந்தார். அவர் ஓடிக்கிட்டே இருக்குது, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை நம்மளோட நேரத்துக்கு அல்லாஹ் விசாரிப்பான். எனவே இது ரொம்ப பெரிய ஒரு நியாமத்துன்றதை நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த ஆஃபியத் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். இந்த ஆஃபியத் அப்படின்றது என்னென்னா, நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்டுக்கிறாங்க. முக்கியமான ஒரு நபிமொழி. இதை நாங்கள் சுனன் அபூதாவுதில் 5074வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யகூல் லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹாஉலாஇ தஅவாத். ரசூலுல்லாஹ் இந்த பின்வரக்கூடிய துஆக்களை ரசூலுல்லாஹ் எப்பயுமே விட்டதில்லை, எப்பவுமே அந்த துஆவை ஓதிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹீன யம்ஷி ஹீன யம்சி வ ஹீன யுஸ்பிஹ், காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை அவங்க ஓதாமல் விட்டதை நான் பார்த்ததில்லைன்னா தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஓதுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத, யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஆஃபியத்தை நான் கேட்கிறேன். ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் எனக்கு ஆஃபியத்து வேணும், மறுமையிலும் ஆஃபியத்து வேணும். மக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆஃபியத்துன்ன உடனே நோய் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை உலகத்திலையும் மறுமையிலையும், கபூர்லையும் நோய் இல்லாத வாழ்க்கை. இப்போ கபூருடைய உங்களுக்கு தெரியும், கபருக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி தந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே மூமின்களே கபருவாசிகளே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்க உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் கபரில் உள்ளவர்களே, மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகுன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட நாட்டத்தின்படி நாங்களும் உங்களோட சேர்ந்து கொள்ளத்தான் போகிறோம். நாங்கள் என்ன 100 வருஷம்லாம் இருக்கலை, நாங்கள் உங்களோட நாங்கள் சேர்ந்து விடுவோம். நாங்கள் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை வேண்டுகிறோம். வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகுன் வ என்ன அர்த்தம்? அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறோம்? ஆஃபியத்தை கேட்குறோம். என்ன அர்த்தம்? எங்களுக்கு உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறத கேட்குறது, கபூரில் உள்ள ஆளுக்கு என்ன ஆரோக்கியம்? அந்த ஆஃபியத் என்ன? பொதுவாக நீங்கள் அந்த ஆஃபியா என்ற அந்த சொல் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப முக்கியமாக இதை விளங்கி வச்சுக்கொள்ளணும். என்னென்னா, நான் ஆஃபியத்தாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்கன்னு நான் சும்மா கேட்குறேன். மாஷா அல்லாஹ் நான் ஆஃபியத்தாக இருக்கிறேன். அர்த்தம் என்னென்னா, உலக ரீதியாக எனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாத ஒரு சௌகரியமான ஒரு கன்வீனியன்ஸ் சொல்லுவோமே, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு லைஃப் சிஸ்டம்ப்பா. மாஷா அல்லாஹ் நான் தொழிலுக்கு போகிறேன், தொழில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு தொழில், அங்கே எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, டைமுக்கு வேலை செய்கிறேன்,
நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் மாஷா அல்லாஹ் என் ஃபேமிலி எல்லாம், என் மனைவி பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கண்குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கை. மாஷா அல்லாஹ் டைமுக்கு அல்லாஹ்வை நினைக்கிறேன், பள்ளிவாசலுக்கு போகிறேன், என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்கிறேன். என் வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அல்லது பிள்ளைகள் ரீதியாகவோ எனக்கு எந்த விதமான ஒரு சோதனையும் இல்லை. இபாதத்துகளை நான் சரியான முறையில் நான் செய்கிறேன். சந்தோஷமான எந்த விதமான உடல் கூறுகளில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வகையான ஆஃபியத்தும் எனக்கு இருக்கிறது. எனக்கு எந்த விதமான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் எல்லாம் சரியாகிக்கும், அடுத்த ஊடு பிரச்சனை ஆகிக்கும். நமக்கு எல்லாம் சரியாகிக்கும், நம்மளோட மனைவி நமக்கு நம்மளோட நோக்கங்களை தெரிஞ்சு கொள்ளாத ஒரு பெண்ணாக அவங்க இருப்பாங்க. நமக்கு சில நேரங்களில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மனைவியாக நம்ம இருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னே விளங்காத சில நேரம் வாழ்க்கை துணை அமைஞ்சு அதே பெரிய ஒரு அதாபாய்க்கும். அப்போ ஆஃபியத் என்றதுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வரும். இப்போ கபரில் உள்ள ஒரு ஆஃபியத்தாக இருக்கிறான உதாரணமாக வைங்களேன். நமக்கு ஒரு வாகனம் ஒன்று நிற்கிது, போனால் ஒரு 100 மீட்டரோடு அது நின்றுது. அதுக்கு கிக் பண்ணி அதுக்கு இது பெட்டியை போட்டு மறுக்கா எங்கே கரேஜில் ஆள் இது ஆஃபியத்துன்னு சொல்லுவீங்களா? இடையூறான ஒரு வாகனம் அதான்ப்பா பிரச்சனை வாழ்க்கையில் அப்படிவீங்க. அப்படின்னா அந்த ஆஃபியத்தில் உங்களோட வாகனத்தில் ஒரு குறைபாடு உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில நேரங்களில் என்ன செய்வீங்க, உங்களோட தொழில் எல்லாமே சரியாயிக்கும், உங்களோட பள்ளிக்கு போகிறது சரியாயிக்கும், மார்க்க விஷயம் சரியாயிக்கும், உங்களோட வீட்டில் எல்லாமே சரியாயிக்கும். தொழிலுக்கு போனால் ஒரு பெரிய அண்டர் ப்ரெஷரில் நீங்கள் வேலை செய்யணும். நல்லா வேலை செஞ்சாலும் குத்தம் தான் பிடிக்கிறான். என்னத்தை வேலை செஞ்சுக்கிறா நீ? காலையிலேருந்து உண்மையிலே நம்ம வேலை செஞ்சுப்போம், அதுக்காக உழைச்சிப்போம், கஷ்டப்பட்டுப்போம். மேனேஜர் அவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக வேண்டி என்னத்தை செஞ்சா நீ? காலையிலேருந்து சும்மா தானே உட்காந்துருக்காமா? எப்படி இருக்கு? நமக்கு நல்ல இஹ்லாஸான முறையில் வேலை செஞ்சு நமக்கு மேலே உள்ளவன் நம்ம செஞ்ச வேலையே அவன் திருப்திப்படாமல் அல்லது நம்ம செஞ்ச எதையுமே கண்டு கொள்ளாமல் நம்மளை குத்தம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த வேலையில் நமக்கு ஆஃபியத்து இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆஃபியத்துனா என்னென்னு விளங்கா சொல் எல்லா பக்கத்துலையும். அப்போ இந்த நாங்கள் ஆஃபியத்தாக இருக்கணும், எங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த ஸ்மூத்னஸுக்கு தான் சொல்கிறது ஆஃபியத்துன்னு சொல்லி. கபரில் உள்ளவருக்கு என்ன ஆஃபியத்து நம்ம கேட்குறோமே, அவருக்கு கபரில் எந்த வேதனையும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் அல்லாஹ் அவருக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்தா அதுதான் ஆஃபியத். புரியுதா? அப்போ உங்களுக்கு ஆஃபியத்துனா என்னென்னு அப்போ நாங்கள் அந்த ஹதீஸில் படிச்சுட்டு வரும்போது இப்போ ஆஃபியத்தை உங்களுக்கு விளங்கிடும். புரியுதா? நாங்கள் உலகத்தில் ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மறுமையில் நாங்கள் கேட்குறோமே அது என்ன ஆஃபியத்து? நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதுதான் ஆஃபியத்து. அங்கே எந்த விதமான நம்மளோட கேள்வி கணக்கு நமக்கு சரியாக இருக்கணும். அல்லாஹ் இடத்துல நமக்கு விசாரணை இருக்குதா இல்லையா? நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். அன்றைய தினத்தில் அவங்களோட வாய்களுக்கு நாங்கள் முத்திரை வச்சிருவோம், மூடிடுவோம், பேச இயலாது. வ துகல்லிமுனா ஐதீஹிம், கைகள் பேச போகுது. வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் சாட்சி சொல்ல போகுது. அப்போ அந்த நாளைய மறுமை நாளில் நபிமார்கள் கேட்டாங்களே, யா அல்லாஹ் நாங்கள் எழுப்பப்படுற அந்த நாளில் தீய அந்த விசாரணையிலிருந்து எங்களை காப்பாற்று. அப்போ மறுமையின் ஆஃபியத் என்பது நாம் மனிதர்கள வகையில் எத்தனையோ பாவங்களை செஞ்சிருப்போம். நம்ம சில நேரம் தெரிஞ்சு செஞ்சிருப்போம், தெரியாமலும் செஞ்சிருப்போம், பயந்துக்கிட்டு இருப்போம். யா அல்லாஹ் என்னை காப்பாற்றிரு யா அல்லாஹ். நாம் சமுதாயத்துக்கு முன்னுக்கு நான் எவ்வளோதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் எனக்குத்தானே தெரியும் யா அல்லாஹ் நான் செஞ்ச தவறுகள் எல்லாம், எனக்குத்தானே தெரியும் நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம், நான் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிறேன் அல்லாஹ். யா அல்லாஹ் என்ன நாளை மறுமையில் தண்டிச்சிடாத. அந்த இடத்துல அல்லாஹ் உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டான்னு வைங்க, ஆஃபியத்து. சில மனிதர்கள் அல்லாஹ் கொண்டு வருவான், திரையை போடுவான், யாருக்கும் தெரியாது, விசாரிப்பான். தாரிஃபு தம்ப கதா, இப்படி ஒரு பாவம் செஞ்சியே உனக்கு ஞாபகத்தில் இருக்குதா? தாரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் நினைப்பிக்குதா, இந்த பாவம் நினைப்பிக்குதான்னு கேட்ட உடனே இவன் நினைக்கிறான்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இதையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு சொர்க்கம் போகிறதா நம்ம சான்ஸே இல்லைன்னு நினச்சிருக்கும் போது அல்லாஹ் சொன்னான் உன்னை நான் மன்னிச்சுட்டேன்றான். இதுதான் ஆஃபியத். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாளைய மறுமையில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்குறோம். உலகத்திலும் எங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃபை தாயா அல்லாஹ், நல்ல தொழில், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை. பாருங்கள், அசர் புறவு நம்மளோட வேலையை முடிச்சுட்டு டயர்ட் தான், எவ்வளோ டயர்டோடு வந்துருப்போம். இப்போ தூங்கினா நமக்கு போகிற தூக்கம் மிகுத, பாங்கு சொன்னாலும் கேட்காத தூக்கம் வரையாண்டா அவ்வளோ டயர்ட். ஆனால் நீங்கள் உங்களோட உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. பள்ளியில் இந்த சபையில் உட்காந்து ஏதோ ஒரு மார்க்க ஒரு ஹதீஸை நம்ம படிக்கிறோமே, இந்த சபையில் மலக்குகளோட உட்கார்ந்து இடிக்கிறோமே. நீங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமைகளில் மலக்குமார்கள் வராங்க. ஜும்மாவுக்காக மிம்பரில் இமாம் ஏறின பிறகு அந்த ஏடுகளை மூடுறாங்க. எதுக்கு மூடுறாங்க சொல்லுங்க பாப்போம். எதுக்கு மூடுறாங்க?
ஹுத்துபாவை கேட்க. பயான் பண்ணுற ஆட்களுக்கும், இப்போ எனக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இங்கே உட்கார்ற ஆள்களுக்கு தெரியணும் நம்மளோட பயான மக்கள் கேட்க முன்னுக்கும் மலக்குமார்களும் கேட்டுக்கிறாங்க. மலக்குமார்களோடு உட்கார்ந்து உங்களை அந்த இடத்துல அமர வச்சானே, இதுதான் ஆஃபியத். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் ஆஃபியத்து நம்ம எதையெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். உடம்பு தைரியமாக ஜிம் அடித்து 6 பேக்கில் அடித்தா அவனா நல்ல ஆஃபியத். அது ஆஃபியத்தே இல்லை. சில நேரத்தில் அது உடம்பு நல்லா இருக்குது, அவ்வளோதான். உடம்புல 6 பேக்குக்கு உள்ளத்துக்குள்ளே ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதான். அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே நோய் இருக்குது, அல்லாஹ் இன்னும் கூட்டுறான்றான். இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை காண்டா நாங்கள் உங்களோட தாங்கிறது, அங்கிட்டு போனால் உங்களோட தான், சும்மா போய் தெரியாது தலையை காட்டிடுவாருன்ற அந்த மாதிரி ஏமாத்திரம் இல்லை. உண்மையான உள்ளத்தோட என்ன செய்கிறோம். அப்போது சில உடல் ரீதியாக இருப்பாங்க நல்லா, ஆனால் உள ரீதியாக நோயாளிகளாக ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கிடைப்பாங்க. அப்போ இதுகளை நாங்கள் பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியான்னு கேட்டதுக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில சகல பக்கத்தில் இருந்தும் ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை எனக்கு தேவைன்னு எல்லா இடத்துல கேட்குறோம். யாரெல்லாம் எனக்கு என் வாகனம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணப்படாது, என் வைஃப் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணப்படாது, என் பிள்ளைகள் என்னோட நோக்கங்களுக்கு எதிராக அவங்க வளரக்கூடாது, என்னோட சூழ உள்ளவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடாது, என் மார்க்கத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்படாது. இப்போ ஒரு கேள்வி, நம்ம அல்லாஹ்விடத்துல எல்லா வகையான ஆஃபியத்தையும் கேட்குறோம். உடம்புல நோய் வந்துச்சு, உடம்புல பிரச்சனை வந்துட்டு, திடீர்னு கண்ணில் பிரச்சனை ஆயிட்டு, எழும்பி நடக்க முடியல, காய்ச்சல் அடிச்சிட்டு, கொரோனா வந்துட்டு, ஆஃபியத்தை எடுத்துட்டான். அப்படியா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த விதமான இன்கன்வீனியன்ஸ் சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை ரீகவர் பண்ணுறதுக்காக அல்லாஹ் நன்மையை கொண்டு அதை பேலன்ஸ் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? உங்களோட எதையாவது அவன் எடுத்துட்டா, நீங்கள் கேட்குற ஒன்று அல்லாஹ் என்ன செய்யறான்? தந்துட்டு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தந்துட்டு உங்களோட உடம்புல ஒரு குறைய வச்சிடறான், அதை பிரச்சனையை உண்டாக்குறான்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? அதாவது மா யுசீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், ஒரு முஸ்லிமுக்கு வருகிற நோய், களைப்பு, துன்பம் எதுவாக இருந்தாலும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் கத்தாயா, அல்லாஹ் அதை கொண்டு அவனோட பாவத்தை போக்குறான். அப்போ உங்களோட வாழ்க்கையில அசௌகரியங்கள் ஏதாவது ஒரு மூமினுக்கு வருமாக இருந்தா அவன் நினைச்சு கொள்ளணும், இதுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். ஏன்? கூலியை எதிர்பார்க்கணும் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுக்காக நம்ம அதை பொறுத்து கொள்ளணும். அது அல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பினா அவங்கள சோதிக்கிறான். அப்படின்னா அந்த இயல்பு நிலை வாழ்க்கையில நம்ம இழந்து போறோம். உடல் கூறுகளில் சில நேரம் நமக்கு பிரச்சனை வரலாம், அல்லது அதுக்கப்பால் நம்மளை சூழ உள்ளவர்களால் நமக்கு பிரச்சனை வரலாம், நம்மளோட அயல் வீடுகளால் நமக்கு பிரச்சனை வரலாம், ஏன் நம்மளோட பிள்ளைகளால் நமக்கு சோதனை வரலாம், நம்மளோட மனைவி மக்களால் சோதனை வரலாம். அப்போ வந்தா என்னது? அல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு எந்த விதம் வந்தாலும், எந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில மனிதர்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். எதுவரையும் என்று சொன்னால் ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வமா அலைஹி கத்தியாத்துன், அல்லாஹ்வை அவர்கள் சந்திப்பார்கள், அவங்களுக்கு எந்த பாவமும் இல்லாமல் போய் சேர்ந்துருவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோய் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிற கூலியை பார்த்து இந்த ஆரோக்கியமாக வாழ்ந்தவங்க நினைப்பாங்களாம், எனக்கும் உலகத்தில் நோய் வந்து இந்த உடம்பெல்லாம் அங்கங்கே கத்தரிக்கப்பட்டிருக்க கூடாதான்னு நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆரோக்கியத்துக்கு மாற்றமாக நம்மளோட லைஃப்ல எந்த சோதனை வந்தாலும், நான் எல்லா இடத்துல ஆரோக்கியத்தை கேட்டேன்னு எனக்கு கிடைக்கலையேன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்கன்வீனியன்ஸுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு நன்மையை தருகிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். எனவே இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்தை ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எனக்கு ஆஃபியத்தை தா என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கொள்ளும். வல் ஆஹிரா, ஆஹிரத்தில் எனக்கு ஆரோக்கியத்தை தா, மௌத்துக்கு பிறகு நாம் எழுப்பப்படுற அந்த நாளில் இருந்து மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில், யா அல்லாஹ் எனக்கு நான் நல்லவனாக என்ற சில மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, சிலருடைய வலது கையில பட்டோலைகள் கொடுக்கப்படும், அவன் சந்தோஷப்படுறான். என்ன சொல்றான்? மக்களை எல்லாம் கூப்பிட்டு என்னோட புத்தகத்தை வாசி பாருங்க, சுப்ஹானல்லாஹ் எனக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை தந்துட்டான் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனா கெட்டவனுக்கு அல்லாஹு தஆலா இடது கையில கொடுக்குறான். அவன் சொன்னான், யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஏட்டை தராம இந்திக்கலாமே,
வலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னன்னு தெரியாம எனக்கு இருந்திருக்கலாமே, நான் உலகத்திலேயே மண்ணோட மண்ணாக இருக்கலாமே. மா அகுனா அன்னி மாலியா, என் பொருளாதாரம் எனக்கு உதவி செய்யலையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டும் போய்விட்டதே. இதுதான் ஆஃபியத் இல்லாத நிலைமை. ஆகிரத்தில் ஆஃபியத்தை கேட்கிற அர்த்தம் என்னடா, யா அல்லாஹ் இந்த விசாரணை நேரத்தில் என்ன கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். நம்ம நினைச்சுக்கிட்டு இப்போ மாஷா அல்லாஹ் நல்லோரு மனுஷன் மஹ்ஷர் மைதானத்தில் இவன் மோசமானவன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எவ்வளோ கேவலமாய்க்கும். இந்த சபையில் உங்களுக்கு முன்னால் ஒரு மார்க்க உபதேசம் பண்ணுறவனாக நான் உட்கார்ந்துட்டிருக்கிறேன். நாளைய மறுமையில் இவன் கேவலமான ஒருத்தன் அல்லாஹ் நம்மளை ஆக்கின நஊது பில்லாஹி மின்னா எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஆஃபியத்தை நம்ம மறுமையில் கேட்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நமது குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் நாங்கள் மறுமையில் அல்லாஹ்வோட தண்டனைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டா எவ்வளோ மோசமான நிலைமை இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவங்க வஹும் யஸ்தரிஹூன், அந்த நரகத்தில் அவர்கள் கதறுவார்கள். குல்லமா அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், அந்த வேதனை தாங்க முடியவில்லை என்று அவர்கள் அங்கிருந்து வெளியே போகும் முயற்சி செய்யும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அதில் திருப்பி அவர்கள் கொண்டு சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். அந்த ஆஃபியத்தை நம்ம மறுமையில் அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். யா அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் யா அல்லாஹ் என்னை விசாரிச்சு என்னை நரகத்துக்கு அனுப்பிடாத யா அல்லாஹ், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாங்கள் இஸ்திக்பார் செய்கிறோம். அந்த ஆஃபியத்து மறுமையில் கிடைக்கிறதுக்கு தானே செய்கிறோம். அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதை கிடைக்கிறதுக்கான செயல்பாடுகளிலும் நாங்கள் இறங்கணும். இது ரெண்டும் முக்கியமானது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான்னு கேட்குறோம். ஆனால் செய்கிற வேலையெல்லாம் நரகத்துக்குரிய வேலை. சொர்க்கம் கிடைக்குமா? யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தான்னு கேட்குறோம். ஆனால் ஆஃபியத்துக்கு மாற்றமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்குறோமோ அதுக்குரிய தகுதியானவர்களாக நம்ம மாற்றணும். நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வஹும் யஸ்தரிஹூன். அது மாத்திரமல்ல, அதாவது அங்கே அதாவது மனிதர்களுடைய தோள்கள் எல்லாம் அந்த நெருப்பிலே பொசுங்குகின்ற நேரத்தில் குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹான்றான். தோள்கள் அங்கே கருகும் போதெல்லாம் வேறு ஒரு தோலை நாங்கள் மாற்றி விடுகிறோம். எதுக்குள் அதாபுன்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அந்த இடத்திலே நம்ம ஆஃபியத்தாக வாழ்றத அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபுவ, யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். நான் மனுஷன்தான், எவ்வளவுதான் எனக்குள்ள நல்லவன் என்று நினைச்சுக்கிட்டாலும், எவ்வளவுதான் நல்லவனாக என்னை நான் வெளிப்படுத்த காட்ட முயற்சி செய்தாலும், நல்லவனாக நான் என்னை பேசினாலும் எனக்குள்ள பல தவறுகள் மறைஞ்சிக்கு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பு இல்லாமல் என்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தார்கள், தௌபா செய்தார்கள்டா. ஏன் ரசூலுல்லாஹ் பாவியா? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த நபியுடைய அந்த முன்மாதிரி நாம் எந்த அளவுக்கு அதில் கூடுதலாக ஈடுபடணுன்றதை காட்டுது. அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் ஆஃபியத்தை வாழணுண்டா இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் மீளணும், தௌபா செய்யணும். எனவே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபுவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் உன்னிடம் கேட்கிறேன். ஃபீ தீனி, என்னுடைய மார்க்கத்தில் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா. ஒ துனியாய, என்னுடைய உலக வாழ்க்கையிலும் நீ எனக்கு ஆஃபியத்தை தா. ஒ அஹ்லி ஒ மாலி, என்னுடைய பொருளாதாரத்திலும் எனக்கு ஆஃபியத்தை தா. என்னுடைய குடும்பத்திலும் எனக்கு ஆரோக்கியத்தை தா. ஒவ்வொன்றும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது தீன்ல ஆரோக்கியம்டா? என்னது பாவத்தில் என்னை காப்பாத்திரியா அல்லாஹ். நான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறேன்டா, மார்க்க விஷயத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்டா. நான் ஆரோக்கியம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நாங்கள் அமல் சாலிஹான செயல்பாடுகள் நல்லமல்கள்னு நம்ம எதை சொல்லுவோம்? அதில் 2 விஷயம் இருக்கும். இந்த 2 இருந்தால் தான் அது நல்லமல். ஒன்று என்ன? அல் இஹ்லாஸ், அல்லாஹுக்காக அந்த வேலையை செய்யணும். நாங்கள் இப்போ உட்கார்ந்துக்கிறோம், நாம் பயான் பண்ணுறோம், நீங்கள் கேட்குறீங்க எதுக்காக நம்ம செய்கிறோம்? அல்லாஹுக்காக செய்கிறோம். அல்லது நாங்கள் தொழுகிறோம், நோன்பு பிடிச்சிக்கிறோம், நாங்கள் தர்மம் கொடுக்குறோம், நாங்கள் மார்க்க பணியில் ஈடுபடுறோம், எதுக்காக செய்கிறோம்? அல்லாஹுக்காக செய்கிறோம். இது இருந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும். அப்போ ஆஃபியத் என்பது நம்முடைய செயல்பாடுகள் இஹ்லாஸாக இருந்தால் தான் ஆஃபியத்தான செயல்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி நம்முடைய செயல் இஹ்லாஸாக இருக்கவும் வேணும். அந்த செயல் நபி வழி அடிப்படையில் இருக்க வேணும். இஹ்லாஸாக ஒருவர் தொழுகையில் ஒரு சுபுக்கு லொஹர் கடையில் நாம் இன்னொரு தொழுகையை கூட்டுவோம்னு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக பார்த்தீங்களா 5 ஆறாக்கிட்டார்னு சொல்லுவோமா? இல்லை, நபி வழியில் இல்லை. மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை யாராவது செய்தால் உண்டாக்கினா மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்,
அது மறுக்கப்படும், நன்மை இல்லை. சில மனிதர்கள் வருவாங்க, நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட நன்மைகளை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதியாக மாற்றி விடுவேன். அப்ப நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்தில் நாங்க ஈடேற்றம் பெறணும்டா, இந்த உலகத்தில் எங்களோட செயல்கள் எல்லாம் ஆரோக்கியம் உள்ள செயல்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அப்ப மார்க்கத்தில் ஆரோக்கியம்டா, என்னை கொண்டு பாவத்தில் தள்ளிடாத யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை கொண்டு வட்டியில தள்ளிடாத யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை பெருமை அடிக்கிறவனாக இந்த உலகத்தில் ஆக்கிறாத யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் கடமைகளில் நான் தவறு செய்கிறவனாக என்ன ஆக்கிறாத யா அல்லாஹ், என் அண்டை வீட்டோடு நான் சரியான முறையில் நடந்து கொள்ளாத அல்லது மோசமானவனாக என்ன ஆக்கிறாத யா அல்லாஹ், மனிதர்களோட பேசும்போது நான் மோசமான பேச்சு பேசுகிறவனாக என்னுடைய நாவை நீ காப்பாத்தியா அல்லாஹ். இதுதான் ஆஃபியத்துன்றது. இந்த உலகத்தில் ஆஃபியத்தை தான் அல்லாஹ்ட்ட கேட்குறோம்டா, இந்த மாதிரி மார்க்கத்தை பாழாக்கக்கூடிய விதமான எந்த நடவடிக்கையும் என்னட்ட இருந்து நீ பாதுகாத்து என்னை ஆரோக்கியமாக வாழ செய் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்குறோம். இது எதுலாம் கேட்குறோம்? தீனில் கேட்குறோம், துனியாவில் கேட்குறோம். துனியாலண்டா என்ன, இப்போ சொன்னது போல யா அல்லாஹ் ஹராமான சம்பாத்தியத்தில் என்னை காப்பாற்று. ஏன்னா ஹராத்தை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம சில நேரங்களில் பொருளாதார விஷயங்களில் நம்மளல்ல அல்லாஹ் நாடிய நல்ல மனிதர்களை தவிர சிலவங்க இந்த ஹராம் ஹலால் விஷயத்தில் மிக பேணுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. காசு வந்தால் எங்கிட்ட வந்தாலும் சரிதான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் காசு பணத்தை மனுஷன் சம்பாதிப்பான், அவன் எங்கேருந்து வாரன்றது அவன் சிந்திக்கவே மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான், புழுதி படிஞ்ச நிலையில் தூர பிரயாணத்தில் அவன் இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த பிரயாண நிலையில் கஷ்டமான அந்த நேரத்தில் யா அல்லாஹ்னு கேட்குறான், யா ரப் யா ரப் அன்னா யுஸ்தஜாபு லஹ். அவனுக்கு எப்படி அல்லாஹ் அவனோட பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள போகிறான்? ஒ மத்அமுஹு ஹராமுன் ஒ மல்பஸுஹு ஹராமுன் ஒ மஷ்ரபுஹு ஹராம். அவனோட குடிபான ஹராம், சாப்பாடு ஹராம், அவனோட உடுத்திக்கிற உடுப்பு ஹராம். அன்னா யுஸ்தஜாபு லஹ். அவனுக்கு எப்படி பதில் கிடைக்க போகுது? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ எங்கட சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்கணும். ஹலாலான அந்த உழைப்பில் தான் நாங்கள் தர்மங்களை செய்யணும், நம்மளோட நல்ல அமல்களை செய்யணும், நம்மளோட பிள்ளைகளை உருவாக்கணும். அப்போ அந்த ஆஃபியத்தை நாங்கள் நம்மளோட உலக விஷயத்தில் நாம் கேட்கணும். யா அல்லாஹ் அந்த உலகத்தில் பாவமான விஷயங்களில் எங்களை மூழ்கிறத்தில் இந்த காப்பாற்று ஆஃபியத்து. ஏன்னா இன்றைக்கு பார்க்குறோம், நிறைய வீண் விரயங்களில் ஈடுபடுறாங்க, அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க. சில நேரங்களில் பொழுதுபோக்குன்ற போர்வையில் மிக மோசமான சில கலாச்சாரங்கள் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பாவத்தை அங்கீகரிக்கிறாங்க. யா அல்லாஹ் இதுலேருந்து என்ன காப்பாற்று ஆஃபியத்து. இந்த ஆஃபியத்தை நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அது மாத்திரமல்ல, வாஹலி யா அல்லாஹ் என் குடும்பத்தில் ஆஃபியத்தை தான். நம்ம எவ்வளோதான் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுற நம்மளாக இருந்தாலும் இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும் அல்லாஹ் சொல்கிறான். எதிரிகள் பக்கத்தில் தூரத்தில் உள்ள எதிர்த்து வார எதிரியை நம்ம வென்றலாம். ஏன்னா அவன் எதிரி பேர் சொல்லித்தான் வாரான், எதிர்த்து வாரான் சொல்லுவாங்களே இல்லையா? எதிர்த்து வாரவனை நமக்கு ஃபேஸ் பண்ண இயலும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எதிரியை கண்டுகொள்றதே பெரிய ரொம்ப காலமும். அல்லாஹ் சொல்றான், உங்களோட மனைவிகளிலும் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள்ன்றான். அவங்கள நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்க இனங்கண்டு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி நமக்கு உள்ளேயே நமக்கு எதிரி இருந்தால் நம்மளை சில நேரங்களில் நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாமல், நம்மளோட உண்மையான நியாயமான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம, நம்மளோட மார்க்க விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல், நம்மளோட வாழ்க்கைக்கு எப்போவுமே இடையூறாக நம்மளோட மனைவி அமைஞ்சா இந்த உலகத்தில் ஒரு நரகம்னு சொல்லலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் இதுக்காக கேட்கணும், யா அல்லாஹ் என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஆஃபியத்தை தான். என் பிள்ளைகளெல்லாம் நான் பள்ளிக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், பிள்ளை 24 மணி நேரம் சினிமாவில் கிடக்கிறான்டாவாப்பா, இது ஆஃபியத்துன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? என் பிள்ளையில கண்குளிர்ச்சி இல்லையா அல்லாஹ், என் குடும்பத்துக்குள்ளே நீ கண்குளிர்ச்சியை உண்டாக்கு. இந்த ஆஃபியத்தை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அது மாத்திரமல்ல, என்னுடைய பொருளாதாரம் அல்லாஹும் மஸ்துர் அவுரத்தி அவுராத்தி, யா அல்லாஹ் என்னுடைய குறைபாடுகளை மறைச்சிரியா அல்லாஹ். என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள 1000 குறைபாடுகள் இருக்கலாம் மனிதர்கள் வகையில். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் இடத்துல கெஞ்சி மன்றாடி அழுது கேட்குற 1000 பிரச்சனை இருக்கலாம். யா அல்லாஹ் என்ற குறைய மறைச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்குறோம், என்னை நீ காப்பாற்றி விடியா அல்லாஹ். அல்லாஹும் மஹ்ஃபத்னி மின் பைனி யதைய, யா அல்லாஹ் எனக்கு முன்னாலும் வமின் ஹல்ஃபி வஅன் யமீனி வஅன், எனக்கு பின்னாலும் வலதிலும் இடதிலும் என்னை காப்பாற்றி விடு. எந்த பக்கத்தால் எனக்கு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்கிறோம். வஅஊது பிஅஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி, யா அல்லாஹ் எனக்கு நான் பூமிக்குள்ள சொருகப்படுற வேதனையான அந்த கஷ்டத்தில் இருந்தும் உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னை காப்பாத்து. இந்த துவா நம்ம அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்குற ஒரு துவா.
நாம் எப்பவும் பாடமாக்கி யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா. நம்ம ஆரோக்கியம்ன்ற உடனே நம்மளோட உடல் ரீதியான உபாதைகளை மட்டும் நம்ம சுருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அமைவதும், கபரு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த கபருல நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்முடைய நிலைமைகள் லேசாக்கப்பட்டு கஷ்டம் இல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய அந்த அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து அந்த நரகம் என்கிற அந்த கொடூரமான அந்த கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தருவது, இதுதான் ஆஃபியத் என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சுனன் திருமிதியில் இன்னும் ஒரு ஹதீஸ் வருது. ரசூல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், இவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா. அவங்க குல்து யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுஹுல்லாஹ அஸ்ஸ வஜல், யா அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு, யா அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கான ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள் என்று கேட்குறாங்க. கால் சலில்லாஹல் ஆஃபியான்னா, நீ அல்லாஹ்விடத்தில் ஆஃபியா கேளு. எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளு. அப்போ ஆஃபியத்துன்னு பொதுவாக நீங்கள் வந்தால் விளைய கொள்ளணும். வாழ்க்கையின் எல்லா கோணத்திலும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ கேளு, கஷ்டத்தை கேட்கப்படாது. இப்போ உதாரணமாக நோய் வந்தால் நமக்கு நன்மை தானே. யாராவது யா அல்லாஹ் எனக்கு காய்ச்சலத்தான்னு கேட்கலாமா? சொல்லுங்க, நன்மை தானே, நன்மையை தான் நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதாவது அல்லாஹு தஆலா ஆரோக்கியம் அல்லது ஹைரு அல்லது நியமத்துன்னு சொல்றது உங்களோட ஸ்மூத்தான வாழ்க்கையை தான். ஆனால் அதில் சோதனையை உண்டாக்கிட்டாண்டா அதுக்கு பிறகு அல்லாஹ் அதுக்கு கூலிய தந்து அந்த ஸ்மூத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்றான், மறுமையில் உங்களுக்கு கூலிய தரான். அதனால தான் உங்களோட நோய்க்கு, உங்களோட துன்பத்துக்கு, உங்களோட கவலைக்கெல்லாம் கூலி. அப்போ அல்லாஹு தஆலா நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்க. அப்போ எப்போவுமே நாம யா அல்லாஹ் என்னை உடம்பு ஆரோக்கியமாக்கிறியா அல்லாஹ், இல்லை நோய் வந்தால் நன்மை தானே, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய மலேரியா காய்ச்சலை தானே கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது. அப்படி தானே. ஷஹீத் மௌத்தா போகிறது நமக்கு நன்மை தான். ஷஹீதா யா அல்லாஹ் என்னை, ஷஹீதை நம்ம அல்லாஹ்விடத்தில் வேண்டது வேறு விஷயம். யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்குன்னு கேட்கலுமா? கேட்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரியப்பாவுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியாவை கேளுங்க. ஃபமக்கஸ ஐயாமன், கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. சும்மா ஜித் ஃபகுல்து, திரும்பி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுஹுல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்குறதுக்கு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்கன்னாங்க. ரெண்டாவது முறை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுறாங்க, ஃபகால லி யா அப்பாஸ் யா அம்ம ரசூலில்லாஹ், ரசூலோட பெரியப்பாவே, ரசூலோட தந்தையின் சகோதரரை அப்பாஸே, சலில்லாஹல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க. ரெண்டாம் முறையும் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆஃபியத்தை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க, எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க. அல்லாஹ் நம்மளே இந்த ஆஃபியத்தை நமக்கு தரணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறுறாங்க. ஏறி என்ன செய்கிறாங்கன்னா அழுறாங்க. ஃபகாம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அலல் மிம்பர் சும்ம பக்கா, அழுது போட்டு ஃபகால் காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் அவ்வல் அலல் மிம்பர், ரசூலுல்லாஹ் இதே மிம்பரில் ஏறி அழுதார்கள் என்று சொல்லிவிட்டு ஃபகால், அழுதுவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இஸ்அலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் சகோதரர்களே. நமது துஆவை முடிஞ்சால் அந்த ரமலானுக்குள்ள பாடமாக்க ட்ரை பண்ணுவோம். என்னது, அல்லாஹும் சலுல்லாஹ இஸ்அலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீனி கைரம் மினல் ஆஃபியா. யகீன் மார்க்கத்தில் ஈமான், அந்த உறுதி, அந்த நம்பிக்கை, அந்த யகீனுக்கு பிறகு மனிதனுக்கு கொடுக்கப்படுற மிகப்பெரிய ஹைரு இந்த ஆஃபியத்தை தான்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம எப்படி அல்லாஹ் இடத்துல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா கேளுங்க, சலுல்லாஹல் ஆஃபியா, யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தா. ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க, ஒவ்வொரு ரமலான்லையும் கேளுங்க, ஒவ்வொரு இரவுலும் கேளுங்க. ஒவ்வொரு அந்த ஆஃபியத்து கிடைச்சா அதுதான் உங்களோட வெற்றி. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்க தேவையில்லை, யா அல்லாஹ் மறுமையில் என்ன ஆஃபியத்தாக்கு போதும். நீங்கள் சொர்க்கத்தையும் சேர்த்து தான் கேட்டுக்கிறீங்க. யா அல்லாஹ் எனக்கு உலகத்தில் பொருளாதாரத்தை தா, உலகத்தில் நல்ல மனைவியத்தா, உலகத்தில் நல்ல பிள்ளையத்தா, யா அல்லாஹ் உலகத்தில் எனக்கு ஆரோக்கியத்தை தா கேளு. நாங்கள் உம்ராவுக்கு போனால் ருக்னுல் யமானி என்ற அந்த கோணருக்கும், யமன் பக்கத்தில் உள்ள அந்த கோணருக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கு இடையில் ஒரு வசனம் ஓதும். யாருக்கா ஞாபகம் மிக்குதா? எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன்
وفي الآخرة حسنة وقنا عذاب النار கேட்குறோம். கேட்டுக்கிட்டே தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உலகத்தில் எங்களுக்கு ஹசனா ஆஃபியத்தை தான், அதான் அர்த்தங்க. ஹசனான்னு சொல்கிறோம். எல்லா விதமான நன்மைகள் இந்த உலகமே எனக்கு தேவையில்லை, நான் பள்ளியில் உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டு சாப்பிட்டு அடிக்க போகிறேன்னு ஒருத்தன் முடிவெடுத்தா அவன் மார்க்கத்தை விளங்கலன்னு அர்த்தம். யாருலா உலகத்தில் எனக்கு ஹைரத்தா, நல்ல மனைவியத்தா, பொருளாதாரத்தைத்தா, எனக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையத்தா, பிரச்சனை இல்லாத ஒரு தொழிலத்தா, சிக்கல் இல்லாத ஒரு அண்டை விட்டத்தா, நல்ல நண்பனத்தா கேளுங்க. அல்ல இடத்துல அல்ல கேட்க வேணான்னு சொல்லல. ஆஃபியான்னு நீங்க கேட்டாலும் சரி, ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனத்தன், இந்த உலகத்துல நமக்கு ஹசனாவத்தா, வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன், ஆஹிரத்திலும் தா, வகினா அஸாபன்னார், எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாத்திருந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்குறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்க, அதுதான் யகீனுக்கு பிறகு மிகவும் சிறந்ததாகும் என்பதை சொல்றாங்க. அதே மாதிரி இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபஜமஅ பைன ஆஃபியத்தை அத்தீனி வத்துனியா, அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகம் மறுமை ஆகிய ரெண்டு ஆஃபியத்தை உண்ட செத்த சொல்றான். யா அல்லாஹ் உலகத்தில் எனக்கு ஆஃபியத்தை தா, இல்லாட்டி மறுமையில் மட்டும் தா, அப்படி இல்லை, ரெண்டையும் அல்லாஹ் கேட்க சொல்றான். ரெண்டையும் சேர்த்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். வலா யத்திம்மு ஸலாஹுல் அப்து ஃபித் தாரைன் இல்லா பில் யகீனி வல் ஆஃபியா, ஒரு மனிதனுடைய மறுமை உலக வாழ்க்கை வெற்றி பெறாது அவனுடைய அந்த ஈமானி, அந்த யகீன், அதே மாதிரி அவனுடைய அந்த ஆஃபியத்தான அந்த வாழ்க்கை அவனுக்கு இருந்தாலே தவிர, ஆஃபியத்தாக இருந்தால் தான் மறுமையிலையும் வெற்றி பெறலாம். மறுமை உலக வாழ்க்கையிலேயே நம்முடைய இபாதத்துகள் சரியானதாக இருக்கணும், நம்முடைய சூழ்நிலைகள் சரியானதாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அந்த வாழ்க்கை முறையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கணும். ஃபல் யகீன் யத்ஃபஉ அன்ஹு உகூபாத்தில் ஆகிரா, அவன் அதாவது யகீன், அவன் மார்க்க விஷயத்தில் அவன் சரியாக நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தான்டா மறுமையில் அவனுக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றும். வல் ஆஃபியத்து தத்ஃபஉ அன்ஹு அம்ராத துன்யா ஃபீ கல்பிஹி வ பதனிஹி, இந்த உலகத்தில் உள்ள அவனுடைய குழப்பங்கள், அவனுடைய உடலில் உள்ள நோய்களை இருந்து அவனை காப்பாற்றும். எனவே இரண்டும் முக்கியமானது என்பதை இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஜாதுல் மஆதில் இதை சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மாஜாவில் வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பாருங்க. மாமின் தஅவத்தின் யதுஉ பிஹல் அப்து அஃதல மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা, அதாவது ஒரு அடியான் கேட்கிற துஆக்கள்லயே மிகச்சிறந்த துஆ என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு இந்த முஆஃபாத், அதாவது ஆஃபியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக, இதுதான் நல்ல ஒரு துவான்னு சொல்றாங்க. எனவே கண்டிப்பாக நாங்கள் இந்த துவாவை கேட்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கருத்தில் வரக்கூடிய ஏராளமான ஹதீஸுகள் நமக்கு இருக்கிறது. இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு கருத்து சொன்னவங்ககிட்ட, நம்ம ஒரு நாளும் நம்ம அசௌகரியங்களை நம்ம விரும்பக்கூடாது. நம்ம பாவியா இருக்கிறேன்னு வைங்களேன், யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நான் பாவியா இருக்கிற காரணத்தால் என்னை தண்டிச்சிருன்னு கேட்டப்படாது, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு கேட்கணும். யா அல்லாஹ் எப்படினாலும் எனக்கு ஒரு அதாபத்தா என்னை தண்டிச்சிரு யா அல்லாஹ்னு நம்ம ஒரு நாளும் கேட்கப்படாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு ஒரு ஒரு அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு தான் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம். அப்படி தானே, நமக்கு நோய் வருதுன்னு சொன்னால் நம்ம மருந்து எடுக்கிறோம், போகிறோம், கஷ்டப்படுறோம், இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்குது, இல்லைன்னு இல்லை, அப்படி தானே. அதே நேரத்தில் நமக்கு ஒரு எதிரி வந்துட்டான்னு வைங்களேன், மார்க்கத்துக்கு, நம்மளோட மார்க்கத்துக்கு எதிராக ஒருத்தன் மாறான், நம்ம என்ன செய்வோம், அவனோட போராடி நம்மளோட மார்க்கத்தை நம்ம நிலைநாட்டுவோம், வெல்லுவோம், நம்ம அந்த மார்க்கத்துக்காக கஷ்டப்படுவோம். அதுக்காக நம்ம யா அல்லாஹ் எனக்கு ஒரு எதிரியத்தா நான் போராடணும்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஆஃபியத்தான ஒரு மார்க்க சூழ்நிலையத்தான்னு தான் கேட்போம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லா தத்தமன்னு லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்கிறத நீங்க ஆசைப்படாதீங்க. புரியுதா? ஒரு முஸ்லிம் எதிரியை சந்திச்சு போர்க்களங்களில் கொல்லப்பட்டாலோ அவன் கொண்டாலோ அதுக்கு பெரிய கூலி இருக்குது. ஆனால் அதுக்காக யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு யுத்தத்தை அவசரமாக உண்டாக்குன்னு நயவஞ்சகர்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில். யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு யுத்தம் வராதா, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னாங்க. யுத்தம் வந்தோடனே காட்டு கழுத மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் எனக்கு ஒரு போராட்டம் வரப்படாதா, பெலஸ்தீன் மாதிரி இந்தியாவிலே ஒரு போர் வெடிக்கப்படாதா, ஸ்ரீலங்காலையும் வெடிக்கப்படாதான்னு எதிர்பார்க்கவே கூடாது. யா அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை, அதான் ஆஃபியத். புரியுதா உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களோட நாட்டில் யா அல்லாஹ் எந்த வரட்டும் பார்க்க, எங்க கொண்டு வாங்க பார்க்க. தமிழ்நாட்டில் சில தாய்களும் அதை பேசுவாங்க,
கொண்டு வாடா பார்ப்போம், நீ நார்த் இந்தியாவில் செய்கிறத நீ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாடா பார்க்கலான்ட்டு இழுக்கிறது பிரச்சனை அங்கே உள்ளது இங்கே. இது கேட்கலாமா? கேட்கப்படாது. அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் எனக்கு சோதனையை தாண்டோ இல்லாட்டி சேலஞ்ச் விட்டு எப்படியா கொண்டு வா பார்ப்போம், நாங்கள் எப்படி எதிர்த்து காட்டுறோன்னு நம்மளோட தைரியத்தை காட்டுறதுக்கு ஒன்றுமில்லை, ஓடுவீங்க அவ்வளோதான். அப்போ அல்லா இடத்துல என்ன செய்ய, லா தத்தமன்னவு லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்க போறேன்னு கேட்காதீங்க, விரும்பாதீர்கள் சொல்லி போடுற ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா தத்தமன்னவு லிகாஅல் அது வஸலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேளுங்க. பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டு மூத்தா போகிறத தான் மனுஷன் பார்க்கணும். சும்மா அவன் வர அவன் வெட்ட நமக்கு காயம் வர நம்ம திருப்பி வெட்ட நன்மை கிடைக்கும், வேற கொரோனாவை கொண்டு வான்னு கேட்குற மாதிரி தான். பிரச்சனை தானே, நிம்மதி இல்லாமல் போகும், ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் வந்தா எதிர்கொள்ளணும். நீங்க சந்திச்சிங்கன்னா ஃபைதா லகீதுமூஹும் ஃபஸ்புது, சந்திச்சா உறுதியாயிருங்க. அதுக்காக சந்திக்கணும்னு ஆசைப்படவும் வேணாம், அதை கேட்கவும் வேணாம். புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே அல்லாஹ் நம்மளோட உண்மையான அந்த சந்தோஷத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயம் அது நன்மைதார விஷயமா இருந்தாலும் அதை கேட்டு வாங்க அல்லாஹ் சொல்லலை. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸை நீங்க சொல்லலாம். என்னண்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆத ரஜுலன் மினல் முஸ்லிமீன், ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை போய் நலம் விசாரிப்பதற்காக போனாங்க. கது ஹஃபத ஃபஸார மிஸ்லல் ஃபரஹ், இந்த கோழி குஞ்சு மாதிரி ஒரு ஜாதி சூம்பி போய் ரொம்ப வீக்கான நிலைமையில் அந்த நபி தொடர்கிறார். ரசூலுல்லாஹ் நலம் விசாரிக்க போகிறாங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறார். ஃபகால லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி, ஹல் குன்த ததுஉ பிஷைஇன் அவ் தஸ்அலுஹு இய்யாஹு, நீ அல்லாஹ் இடத்துல என்ன மாதிரி துவா கேட்டியான்னு கேட்டாங்க. நீ துவா கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது இந்த மாதிரி உனக்கு நடக்கணும்னு கேட்டியான்? ஃபகால நஅம், ஆமாம் நான் கேட்டேன். குந்து அகூலு அல்லாஹும்ம மா குந்த முஆகிபி பிஹி ஃபில் ஆஹிரா, யா அல்லாஹ் எனக்கு ஆகிரத்தில் தண்டனை தாரதுன்னு இருந்தால் ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, உலகத்திலே தந்துரியா அல்லாஹ், எனக்கு அங்கே தராத. எனக்கு அது ஒரு நோக்கம் நல்லது தான், யாரெல்லாம் அங்கே என்னை தண்டிச்சிடாது யாரெல்லாம், அப்படி ஏதாவது தண்டனை தரணும் இங்கே தந்துருன்னு கேட்டார் இவர் அல்லாஹ்ட்ட. அங்கே என்ன தண்டிக்காம எனக்கு முழுசா அங்கே சொர்க்கத்தை தான் இங்கே தண்டின்னு அவர் கேட்டார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யும், மாஷா அல்லாஹ் எப்படி ஒரு இஹ்லாஸான மனுஷன், தண்டனை கேட்டுட்டு உலகத்தை அப்படி தானே சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் லா துதிகு, அது உனக்கு தாங்கலவாப்பா, லா தஸ்ததிஹு, அதை எப்படி ஒன்னால தாங்க, அல்லாஹ்ட்ட நீ ஏன் இப்படி எல்லாம் கேட்டா, அஃபலா குல்த அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, யா அல்லாஹ் அந்த உலகத்திலும் நல்லதை மறுமையிலும் எனக்கு நல்லதை தாண்டு கேட்டிக்கப்படாதா? புரியுதா உங்களுக்கு? இந்த ஆஃபியத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள், இது வேற ஒரு அறிவிப்பில் சொன்ன, திருமதியில் 3487 வருது, அமா குந்த தஸ்அலு ரப்பக்கல் ஆஃபியா, நீ அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேட்டிக்க வேணாமா, இதை ஏன் போய் கேட்டா அப்படின்னா என்ன நடக்குதா? நாங்கள் எப்போவுமே அல்லாஹ்விடத்தில் நம்மளை அசௌகரியப்படுத்துகிற அல்லது நம்மளை தொந்தரவுப்படுத்துகிற, நமக்கு இடையூறான, நம்மளை எல்லா வகையிலும் கஷ்டப்படுத்துகிற எதையும் அல்லாஹ்ட்ட கேட்கப்படாது. நம்மளோட இயற்கைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கிறது தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இந்த மார்க்க விஷயமும் சில நேரங்கள் அசௌகரியம் அடையும். இஸ்லாமிய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், மக்கள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ் இடத்துல கான நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், நல்லதை பற்றி கேட்குறாங்க. மார்க்கத்தில் வெற்றிகள், ஒரு நாடுகள் வெற்றி கொள்ள போகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. குந்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர், தீமையை பற்றி கேட்குறாங்க, தீங்க கேட்குறாங்க. எதுக்காக கேட்கணும்? ஹதீஸில் வருது, ஹுதைஃபா அப்படி பார்க்குறாங்களா, என்னப்பா நல்லா இருக்கிறியா, நாங்கள்லாம் நல்லது கேட்டுக்கிட்டே நீ என்ன வந்து சோதனையை பற்றி கேட்குறான்னு மாதிரி வேறு ஹதீஸில் வருது. நாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கேட்குறேன், யாரை சொல்லலாம், நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னா குன்னாஃபி ஜாஹிலியத்தின் ஒஷர்ரின், நாங்கள் ஜாஹிலிய சமுதாயமாக இருந்தோம், நாங்கள் வெட்டு குத்து கொலை தீங்கு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தோம். ஃபஜாஅனல்லாஹு பிஹாதல் கைர், நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபஹல் பஅத ஹாதல் கைர் மின் ஷர், இந்த நல்ல வாழ்க்கை இல்லாமல் போய் இதில் குழப்பம் வருமானு கேட்குறாங்க. ஹுதைஃபா ஏன் கேட்டாங்க? இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, நாம் நல்லதை படிக்கிற மாதிரி வழிகேடுகளை படிக்கணும், தவறுகளையும் படிக்கணும். அதுக்காக களவையும் கற்றுமரன்னு களவு எடுக்கப்படக்கூடாது. நான் சொல்ல வர்றது, இப்போ வழிகாடான கொள்கைகள் இருக்குது, சித்தாந்தங்கள் இருக்குன்னு அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் ஹுதைஃபா சொல்கிறாங்க, மகாஃபத்தை யுதுரிக்கனி, அதில் போய் நான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறேன்னா எனக்கு அதை பற்றி தெரியும், அதுக்கு தான் நான் கேட்டேன் நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த காலம் இப்படியே போய் இதுக்கு பிறகு ஒரு கெட்ட காலம் வரப்போகுதுன்னாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் வந்ததா இல்லையா? இதை முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஒரு செய்தி வருது, இன்ன ஆஃபியத் ஹாதிஹில் உம்மா ஃபி அவ்வலிஹா, இந்த சமுதாயத்தினுடைய ஆஃபியத்து அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது.
வயுசீபு ஆஹிரஹா பலாஉன் வஃபிதனுன். இந்த சமுதாயத்தினுடைய கடைசி காலம் குழப்பங்களும் முசீபத்துகளும் தான் இருக்கும்தான். அப்படின்னா இதில் என்ன வழங்குறீங்க? ஆஃபியத்துக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த குழப்பக்காரனும் தோன்றல. நீ வா காதியானிக்கு, நீ வா ஷியாக்கு, நீ அதுக்கு வா, நீ இந்த கொள்கைக்கு வா, இந்த இயக்கத்துக்கு வா, நாங்கள் தான் பெரிய ஆளுக்கு, நாங்கள் தான் ஒன்று சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறோன்னு ஒருத்தனும் ஒன்றே கூப்பிடலை. நல்ல ஸ்மூத்தாக அல்லாவும் தூதரும் சொன்ன அந்த பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகும் உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்ட உடனே தொடங்கிச்சு. அதுக்கு பிறகு எல்லா கூத்துகளும், அதுக்கு பிறகு அந்த அந்த ஆரோக்கியமான இஸ்லாமிய சமுதாயத்தில் நிலைமை மாறிச்சது. குழப்பங்களும் ஃபித்னாக்களும் எல்லாம் உண்டாயிடுச்சு. அப்போ இதுக்கும் ஆரோக்கியம்னு சொல்கிறது நல்லா. இதுகளெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இது ரொம்ப பெரிய தலைப்பு. இது உங்களுக்கும் சினிமா ஹதீஸில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியுன்றதுக்காக இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ் என்னென்னு விளங்கிட்டு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளோதான். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆஃபியத்துனா என்னென்னு சொல்லிட்டு. எனவே எந்த அளவுண்டா ரசூல்லா சொல்கிறாங்க, காஃபிர்களுக்கே அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுக்குறான். எப்படி சொன்னாங்கடா சல்லா அன் அபி மூசா ரதியல்லாஹு அன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ அஹதுன் அவ் லைஸ ஷைஉன் அஸ்பர அலா அதா. எந்த அளவுண்டா எவனுக்கு முடியாது இவ்வளவு நோவினை தரக்கூடிய மோசமான விஷயத்தை காதில் வாங்கிக்கிட்டு அவனுக்கு நல்லது செய்கிறதாக நீங்கள் யாரையும் பார்க்கல அல்லாஹ்வை தவிர. அவனை விட பொறுமைக்கு யாரும் இல்லை. இன்னஹும் லயதுஊன லஹு வலதன். அவன் பேர்ல அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா வ இன்னஹு லா யுஆஃபீஹிம் வ யர்ஸுகுஹும். அவங்களுக்கு எந்த கஷ்டமில்லாத ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கையையும் அவங்களுக்கு உலக வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே கொடுக்குறான்டா. நம்மளை பற்றி ஒருத்தன் இவனெல்லாம் ஒரு மனுஷனா பயான் பண்ணுறான், இவனெல்லாம் ஒரு மனுஷனாண்டு என்ன ஒருத்தர் சொன்னான்டா, எனக்கு நேரடியாக அவர்கிட்ட மாஷா அல்லாஹ் நான் மன்னிச்சு கொள்ளணும்னு உங்களுக்கு முன்னு சொல்கிறேன். எவ்வளோ கோபம் வரும் உங்களுக்குள்ளால. இவனை இதுக்கு பிறகு கண்ணாலே காணப்படாது, இவனும் மனுஷன், இவனெல்லாம் வரமா இல்லையா? சாதாரண ஒரு விஷயத்துக்கே நம்ம அல்லாஹ் அவனுக்கு பிள்ளைக்குன்னு சொல்கிறத அவன் ஏற்றுக்கொள்வானோ, அதை கேட்டுக்கிட்டு அவனுக்கு உணவு கொடுக்குறான், அவனை ஆஃபியத்தாக வச்சுக்கிறான்டா. இன்றைக்கி பார்க்குறவன் நேற்று முஜாஹித் மௌலவி சொன்னார், நீங்கள் மட்டும் ஒரு உம்மத்தை நான் எல்லாம் சேர்ந்து காவிரா போக மாட்டேங்கன்னு இந்த காவிரோட ஊட்டை தங்கத்தால் நான் மாற்றி கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான், ஆஃபியத்தை கொடுக்குறான். ஆனால் மறுமையில் ஆஃபியத்துக்குமா? அங்கே இல்லை, இங்கே. அப்போ அல்லாஹுத்தால ஆஃபியத்தை காஃபிரு கொடுக்குறான்னு நமக்கு தர மாட்டாங்க. நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நாம் அந்த ஆஃபியத்தை நம்ம கபர் என்ற டைம் சரின்னு நினைக்கிறேன். கபருக்கு போகும்போது நாம் ஒரு துவா ஓதுவோம். அது என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு ல லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. இந்த துவாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கபரடிக்கு போகும்போது இந்த துவா ஓதுங்க. ஏன்னா இந்த ஆஃபியா சம்பந்தமான விஷயங்களை நம்ம இனி நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்பினா துவா ஓதுவாங்க. அந்த துவாவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி நிறைய துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்குது. அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா. இந்த துவா உங்களுக்கு தெரியும். இதுகளை நீங்கள் என்ன செய்யணும்? என்ன டைம் போதாது, நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களில் ஒருவர் நீங்கள் படுத்து எழுமினா என்ன செய்வீங்க? தூக்கத்துக்காக இதா காம அஹதுக்கும் அன் ஃபிராஷிஹி சும்ம ரஜஅ இலைஹி. அதாவது அவர் தூக்கத்துக்காக சென்று தூக்கத்திலேருந்து எழும்பினால் அந்த மேலே உள்ள துவாவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீண்ட துவாக்கள். அதை நாம் இப்போ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன்தான் என்னுடைய உடம்பிலே ஆஃபியத்தை தந்தான், ஆரோக்கியமாக என்ற உடம்பை எழும்ப வச்சுக்கிறான் ஒழுங்கா. ஒஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி. என்னுடைய உயிரை அல்லாஹ் எனக்கு திருப்பி தந்திக்கிறான், எனக்கு முழிப்பு உண்டாக்கிக்கிறான். வ அதினலி பிதிக்ரிஹி. அவனை நினைவுபடுத்துவதற்காக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி. நாங்கள் அடிக்கடி இந்த துவா ஓதலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். வர்ஹம்னி, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. வஹ்தினி, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. வர்ஸுக்னி, யா அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். இதே மாதிரி வஆஃபினி என்றும் அந்த துவா வந்திருக்கிறது. அப்போ இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளவுதான் இந்த தலைப்பில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சுருக்கம். இதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் கேட்கலாம். இந்த நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது விடுபட்ட விஷயங்கள் இந்த தலைப்பில், இந்த ஆஃபியத்தில் இருக்குதா? முடிச்சுக்கொள்ளுமே. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور. هذا ما عندي والعلم عند الله. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك.